மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. இன்னைக்கு அரசியல்ல அரசியல் களத்துல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. புதுமையான விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில திடீர்னு இளையராஜாவும் உள்ள வந்துட்டாரு. அது ஒரு அரசியலாக்கி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரை ஏதோ கோயில் கருவறைக்குள்ள உடலையாம். அது என்னப்பா விஷயம்? ஆமா, அது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மார்கழி மாசம் தொடங்கிருச்சுல. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல பாத்தீங்கன்னா பிரசித்த பெற்ற ஒரு விழாவாகவே என்ன பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி மார்கழி முதல் நாள் அன்று நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் என்ன பண்ணாரு, சாமி தரிசனம் ஆண்டாள என்ன பண்ணிருக்காங்க, தரிசனம் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, போயிருக்காரு. அப்படி போகும்போது அந்த அர்த்த மண்டபம் அப்படின்றத கருவறை போன்ற அர்த்த மண்டபத்துல என்ன பண்ணிருக்காரு, இவர் நுழைஞ்சிருக்காரு. நுழைஞ்சோடனே ஜீயர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க எப்படி உள்ள வரலாம், அதனால நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டாண்டி நிக்க வச்சு அவருக்கான மரியாதை அவருக்கு செலுத்தி என்ன பண்ணிருக்காங்க, சாமியை வழிபாடு பண்ணிட்டு அனுப்பியிருக்காங்க. சோ இந்த விஷயம் பேசும் பொருளா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னதான் ஒரு உச்சத்துல இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய பிரபலமா இருந்தாலும், உங்களுக்கான நீதி, உங்களுக்கான இடம் அதுதான் அப்படின்றத என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து சனாதனம் என்ன பண்ணிட்டு இருக்கு, நிரூபிச்சுட்டே இருக்கு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இளையராஜா அந்த இடத்துக்கு போக முடியல, அந்த அர்த்த மண்டபத்துக்கு போக முடியல, அந்த படிக்கட்டாண்டி நின்று என்ன பண்றாரு, வழிபடுற. ஏன்னா அர்த்த மண்டபம் கருவறைக்கு சமமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோயில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஜீயர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அது கடைபிடிச்சிட்டு வராங்க. சோ அந்த மண்டபத்துக்குள்ள அவர் நுழைய முடியல அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதிய பாகுபாடு. இந்த பாகுபாடு தான் இவங்களை உள்ள கொண்டு வரல. இததான் என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து என்ன பண்றாங்க, சனாதன எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்னதான் ஒரு பேர் பெற்று புகழ்ல இருந்தாலும் சனாதனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க இந்த இனத்தவரா, நீங்க இந்த ஜாதியா, ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, இங்க வரக்கூடாது, அங்க என்ன பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது. இதுதான் இந்து சனாதன தர்மம் என்ன பண்ணுது சொல்லுதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, குரல் கொடுத்துட்டாங்க. இத குறித்து ஒரு பகுதியா டைரக்டர் அமீர் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பதாங்க நம்மளுக்கு சமதர்மம் வரும், நாட்டுல எப்பதான் சனாதனம் அழிஞ்சி எப்பதான் சமதர்மம் வரும் அப்படின்னு. இளையராஜாவுக்கே இப்படி ஒரு நிலைமைனா சாதாரண மக்களுக்குன்னா என்ன நிலைமை அப்படின்றத பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இளையராஜா நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவோட ஆதரவாளராக தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி பேச்சு. ஆனா இருந்தாலும் அவர் என்னதான் ஒரு இந்துத்துவத்துல இருந்து வந்தாலும், இந்து குடும்பத்துல, இந்து பாரம்பரியத்துல வந்தாலும் சனாதனத்துக்கு அவர் என்ன பண்றாரு, எதிராக தான் இருக்காரு அப்படின்றதுக்காக உங்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு படி போயிட்டு நம்ம நடிகை கஸ்தூரி இருக்காங்கல்ல, சர்ச்சை நாயகி கஸ்தூரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளையராஜாவே ஒரு கடவுள் தான், அவருக்கு எதுக்கு கடவுள் தரிசனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இளையராஜாவே கடவுள்னா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இருக்கிற கோயில்ல எல்லாம் இளையராஜா சிலையை வச்சு என்ன பண்ணுங்க, வழிபாடு பண்ணுங்க, அவருக்கு என்ன பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. அதாவது இந்து தர்மத்துல அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற பாஜகவும் பாஜகவை சார்ந்தவர்களும் எதனா ஒரு விஷயம் அவங்களுக்கு ஃபால்ட்டா நடந்துச்சுன்னா அதை எப்படி முழப்பி பூசணுமோ அந்த தான் என்ன பண்ணுவாங்க, கஸ்தூரி பேசியிருக்காங்க. கஸ்தூரி என்ன சொல்றாங்கன்னா, அவரே ஒரு கடவுள், அவருக்கு எதுக்கு இன்னொரு தரிசனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பனா உங்க வீட்டுல என்ன பண்ணுங்க, இளையராஜா வச்சு என்ன பண்ணுங்க, வழிபாடு பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, அவரே கடவுளா இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்துல இது என்ன காண்பிக்குது அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் சனாதனத்துக்கு எதிராக இருந்தா அந்த சனாதன தர்மம் நம்மள தடுத்து நிறுத்தும் அப்படின்றது. சோ இததான் தொடர்ந்து திராவிட மாடலும் திராவிட கட்சிகளும் சனாதனத்துக்கு எதிராக இருக்கிற சில கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி வரணும், எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, இங்க தர்மம் வரணும், சமதர்மம் வரணும், அதுதான் இங்க மெயினா இருக்குது அப்படின்னு. ஏன்னா கடவுள்ன்றது எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. நீங்களே ஒரு என்ன பண்றீங்க, ஒரு கட்டுப்பாடு வைக்காதீங்க, கடவுளுக்கும் மனுஷருக்கும் உள்ள கட்டுப்பாடு நீங்க வைக்காதீங்க அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த விவகாரம் பயங்கரமா என்ன பண்ணிருக்குன்னா வெடிச்சு இருக்கு. சோ என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருந்தோம், கஸ்தூரி கஸ்தூரின்னு. இப்ப நீங்க சொன்னோன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. அந்த தெலுங்கு மக்களை அவதூறா பேசின வழக்குல கஸ்தூரி உள்ள போயிட்டு இப்ப திரும்ப வெளில வந்துட்டு மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களோட சர்ச்சை பேச்சுகளை அப்படின்னு சொல்லலாம். இளையராஜாக்கு அவங்க கடவுள்னு சொன்ன மாதிரி இப்ப அண்ணாமலை கிட்ட போயிட்டு தன்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு, என்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும்னு சொல்லி ஆலோசனை எல்லாம் நடத்திருக்காங்க மணிக்கணக்குல. என்ன ஆலோசனை அது? அதாவது கூடிய விரைவில் பாஜகவுடைய முத்திரையை என்ன பண்ண போறாங்க, சுமக்க போறாங்க கஸ்தூரி அப்படின்ற மாதிரிதான் செய்திகள் பரவலா வந்திருக்கு. இதை குறித்து நம்ம கஸ்தூரி கிட்ட செய்தியாளர்கள் சந்திப்புல கேட்கும் போது கூட என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்ச நாள் பொறுத்திருங்க, உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
கூடிய விரைவில் தன்னை பாஜக இணைச்சுதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க சொன்ன மாதிரி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த தெலுங்கு மக்கள் வந்து ரொம்ப இழிவா பேசி அவங்க அரெஸ்ட் பண்ணி தலைமறைவாகி அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து பிடிச்சி ஜெயில போட்டு அதுக்கப்புறம் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க நடிகை கஸ்தூரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக தன்னை இணைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல பாஜக மாநில மையக்குழு கூட்டத்தை நடத்தியிருக்காரு அண்ணாமலை. இதுல இந்நாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மாநில நிர்வாகிகள், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் வந்து கலந்துருக்காங்க. கூட இவங்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கலந்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருக்காங்க, கஸ்தூரி எடுத்து வச்சிருக்காங்க. அது வந்து பொறுமையா அண்ணாமலை கேட்டிருக்காரு. ஸோ 2 பேருக்குள்ள ரொம்ப நேரம் வந்து டிஸ்கஷன் போயிருக்கு. ஸோ கூடிய விரைவில் வந்து பாஜக இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற எலெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஒருவேளை அதிமுக பக்கம் இவங்க போறாங்களோ அப்படின்ற மாதிரி கூட குரல் எழும்பப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூட்டர்ன் அடிச்சு திருப்பி பாஜக பக்கமே வந்து என்ன பண்ணாங்க, சுத்தி வந்துட்டே இருந்தாங்க. சங்கி அப்படின்ற ஒரு பேரை கூட அவங்க என்ன பண்ணாங்க, சுமந்தாங்க. இப்ப முழு நேர சங்கியா மாற போறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கு செய்தியா இருக்கிறது. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது திராவிட கட்சியை வீழ்த்தணும்னா, அது திமுகவை வீழ்த்தணும்னா இந்த எதிரணியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், ஒன்னா சேரணும். பாஜக, அதிமுக, நாம் தமிழர், அப்புறம் நண்பர் விஜய் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணணும், எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க எந்த தைரியத்துல சொன்னாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரே தலகாலு புரியல. ஏன்னா விஜய் வந்து ஓப்பனா வந்து சொல்லிட்டாரு, தேசிய லெவல்ல எனக்கு எதிரி வந்து பாத்தீங்கன்னா பாஜக, மாநில லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திமுக அப்படின்னா அப்ப எப்படி உங்க கூட கூட்டணி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அதே போல உங்க கருத்துப்படி பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வரது கூட அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த தைரியத்துல வந்து நாம் தமிழர் கட்சியும் விஜயும் கூப்பிடுறீங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் நீங்க என்னதான் ஒரு ஆலோசனை பண்ணி திமுக வீழ்த்தினாலும் அது இங்க வந்து ஒரு ஆலமரமா தான் இருக்குது கண்டி. அப்படி தள்ளி விட்டா சாயறதுக்கு அது ஒன்றும் முருங்கை மரம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கூடிய விரைவில் வந்து பாஜகவுடைய முத்திரை சுமந்து வந்து இதுக்கப்புறம் பாஜக லேபிள்ல வந்து என்ன பண்ண போறாங்க, பேச போறாங்க, சர்ச்சைகளை மாட்ட போறாங்க, இன்னும் புதுமையான விஷயங்களை செய்ய போறாங்க அப்படின்றது தான். ஸோ கூடிய விரைவில் வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியே வரும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. அதாவது கஸ்தூரி அப்படின்னாலே அவங்க யாரு, அவங்க பேச்சுகள் எப்படி இருக்கும், அவங்க மேல எவ்வளவு விஷயங்கள் வழக்குல இருக்கு அப்படின்றது தெரியும். சோ அண்ணாமலை முக்கியமான ஒரு புள்ளி பாஜகல அப்படின்னு சொல்லலாம். அண்ணாமலை கஸ்தூரி விஷயத்துல என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போறாரு அப்படின்றதுமே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆதவ் அர்ஜுனா அவரை வந்து இடைநீக்கம் செஞ்சாங்க. இப்ப அவர் ஃபுல்லாவே வந்து அதுல இருந்து வெளியில வந்துட்டாரு. அடுத்ததா வந்து அவர் அதிமுகக்கு போறாருன்னு சொன்னாங்க. டிவிகேக்கு போறதா சொன்னாங்க. ஆனா டிவிகேல புஷி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பதவிக்கு எங்க ஏதாவது ஆப்பு வந்துருமோன்னு பயந்துட்டு, எல்லா ஆரம்பத்துல இருந்து யாரெல்லாம் இதுக்கு உழைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நல்ல இடங்கள் நாங்க கொடுப்போம், எல்லாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து இவரை மீன் பண்ணி சொன்ன மாதிரியே இருக்கு. ஆனா அது என்ன விஷயம்? ஆமா. அதாவது ஆதவ் அர்ஜுனா வந்து தொடர்ந்து வந்து விடுதலை சிறுத்தைகள்ல இருந்தாலும் திமுகவுக்கு எதிரான பேச்சுகளும் செயல்களும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாரு. கடைசியா எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்ற புத்தக வெளியீட்டு விழால ஓப்பனாவே என்ன பண்ணியிருந்தாரு, நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு. இதனால வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து என்னன்னா கூட்டணி தர்மம் ஒண்ணு இருக்கு. கூட்டணியில இருந்தாலும் அந்த கொள்கைக்கு வந்து எதிராக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இடைநீக்கம் செய்யப்பட்டார் ஆதவ் அர்ஜுனா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் என்ன பண்ணாரு, ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இது மாதிரி வந்து அவருக்கு வந்து கட்சி வந்து நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கு, அதனால இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா பண்ணா விடுதலை சிறுத்தைகள் முழுமையா விலகிக்கிறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுவும் இல்லாம என்ன சொல்லியிருந்தாருன்னா, தலைவர் திருமாவளவனுக்கு வந்து ரொம்ப நெருக்கடி இருக்கு, நான் இருக்கிறதுனால ரொம்ப நெருக்கடி இருக்கு, அதனால வந்து நான் அவருக்கு வந்து எந்தவித பாதகமான ஒரு சூழலை உண்டாக்க கூடாது அப்படின்றதுக்காக நான் விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது குறித்து வந்து நிறைய பேர் கருத்து தெரிவித்தாங்க. திருமாவளவன் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல அவர் அவசரப்பட்டாரு. ஏன்னா வந்து என்னுடைய 35 ஆண்டு கால இந்த அரசியல் வாழ்க்கையில வந்து 2 பேர் மேல தான் நான் பண்ணிருக்கேன், நடவடிக்கை எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாம அது இடைநீக்கமே கண்டி கட்சி விட்டு நான் நீக்கிறதில்ல. அதுல ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த இடைநீக்கான காரணம் என்ன வந்து கேட்பாரு அப்படின்ற ஸ்பேஸ் அவருக்கு கொடுத்தேன். ஆனா அதை அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா இருந்தாலும் எப்படியாவதுன்னா திமுக கூட்டணியை உடைச்சி விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்று வந்து என்ன நடுத்தருக்கு கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க எண்ணமா இருந்தது. அது வந்து இப்ப விலகிருச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனுடைய அடுத்த ஸ்டெப் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புத்தக வெளியிட்ட எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியிட்டாலே ஒரு பிள்ளையார் சுழி போட்டாங்க. அதாவது விஜய் கட்சியில் இவர் போய் இணைய போறாரு அப்படின்ற ஒரு பேச்சுகள் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அடிபட்டது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது உறுதியும் ஆகுற ஒரு ஸ்டேஜ்ல கூட இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஆனா அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு அவருடைய கட்சிக்கு ஐடி விங் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கணும்,
தேர்தல் வியூகம் வந்து வகுக்கிறவங்களா ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றதுனால ஆதவ் அர்ஜுன் வந்து அதுல கை தேர்ந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு தேர்தல் வியூகம் வகுக்கிறவராகவும் அதுவும் இல்லாம அந்த ஐடி விங்கெல்லாம் பாத்துக்கிறதுக்காகவும் இவர் வந்து ஆதவ் அர்ஜுனை வந்து விஜய் கட்சியில போய் சேரலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் அவருக்கு வந்து இருந்தது. ஆனா இது வந்து முழுக்க முழுக்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, தாவேகா கட்சியினர் என்ன பண்ணியிருந்தாங்க, மறுத்துனாங்க. அடுத்தபடியா எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகல வந்து என்ன பண்ண போறேன், நான் போய் சேர போறேன். ஏன்னா அதிமுகல ஐடி விங் வந்து ரொம்ப பேலன்ஸ்டு அன்பேலன்ஸ்டா இல்லாம இருக்கு. அதனால அதுக்கு ஒரு வெயிட்டான ஒரு ஆளு வேணும். அதனால வந்து என்ன பண்ணியிருந்தாரு, ஆதவ அர்ஜுனா வந்து என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு சில கோரிக்கைகளை கூட வச்சிருந்த மாதிரி அரசல் புரசலா செய்திகள் வந்தது. நான் 2026ல அதிமுகவை வின் பண்ணி காமிக்க வைக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், எடப்பாடிக்கு அடுத்துதான் நான் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு போஸ்டிங்க கொடுங்க. நிச்சயமா 2026ல அதிமுக ஆட்சி அமைக்குது. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது வந்து பேக் எண்ட்ல போயிருந்தாலும் இது வந்து அதிகாரப்பூர்வமா வரல. ஆனா இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புசியானந்த் என்ன சொல்லியிருக்காரு, மாற்று கட்சிகளை இணைஞ்சவங்க வந்து நேற்றைய முன்தினத்துல வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கால இணைஞ்சாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சியில பேசும்போது என்ன சொன்னார்னா, புதுசா கட்சியில வரவங்களை நம்ம அரவணைக்கணும், அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்கள எந்த அளவுக்கு ஊக்குவிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊக்குவிக்கணும். ஆனா ஆரம்பத்துல இருந்து கட்சிக்காக உழைச்சி கட்சி கொடியேற்ற தொண்டர்களுக்கு தான் பதவி கொடுக்கணுமே கண்டி, புதுசா வரவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்க முடியாது. அது சொகுசு கார்ல வரவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஒண்ணு போட்டிருந்தாரு. இதை யார குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனாவை மறைமுகமா புசியானது தாக்குறாரோ அப்படின்ற ஒரு பேச்சுகள் வந்து என்ன பண்ணிருந்ததுன்னா அடிபட்டு இருந்தது. ஆனா வந்து நான் அது முழுக்க முழுக்க வந்து நாங்க அப்படியெல்லாம் சொல்லல. ஆனா ஆரம்பத்துல இருந்து விஜய் ரசிகர் மன்றமா இருந்ததுல இருந்து கட்சி கொடியை வந்து எல்லா இடத்துலயும் பரப்புந்து, விஜய்க்காக எல்லா இடத்துலயும் வந்து அவங்களுக்கு வந்து தன்னுடைய எல்லா உழைப்பையும் அவங்க கொடுத்தவங்களுக்கு தான் கட்சியில முக்கியத்துவம் கொடுக்குமே கண்டி, இப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்க இந்த எண்ணத்துலதான் நான் சொன்னேனே கண்டி, மத்தபடி நான் இந்த எண்ணத்துல சொல்லல அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் ஆதவ அர்ஜுனுடைய போக்கஸ் எங்க இருக்க போகுது, அதிமுகவா தமிழக வெற்றி கழகமா, இந்த 2 இடத்துல இருக்க போதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது. இதுல ஆதவ அர்ஜுனா எதை சூஸ் பண்ண போறாரு அப்படின்றதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர் அதிமுகவுக்கு போறாரா, இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டு நண்பர் விஜயோட சேர்ந்து அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து மேல எடுத்துட்டு வர போறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆமா, கண்டிப்பா நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளவோ இல்லாட்டி வேற ஒரு இடங்களுக்குள்ளவோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள வந்து அரசியல் நடக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து அரசியலுக்குள்ளவே அரசியல் நடக்க போகுது. ஏன்னா ஆதவ அர்ஜுனாவை யார் வந்து சேர்த்துக்க போறாங்க, யாரு பெரிய பதவி கொடுக்க போறாங்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாவே இருக்கும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து அடுத்த கட்ட தேர்தலை நான் பிடிச்சே ஆவேன், விடவே மாட்டேன், இவ்வளவு நாள் விட்டதை பிடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த வகையில யார் கூட கூட்டணி வைப்பாரு நம்மளுமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். டிவிகேவா இல்லாட்டி சீமான் கூட வைப்பாரா என்னன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு டெல்லி பக்கம் போயிட்டாராம், என்ன விஷயம்? ஆமா, ஒரு சில தினங்கள் முன்பாக வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட பொதுக்குழு கூட்டம் வந்து வெகு விமர்சையாக நடந்தது. அதுல வந்து பல தீர்மானங்களை வந்து என்ன பண்ணாங்க, முன்மொழிஞ்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இவங்க வந்து திமுக அரசை வந்து சாடி பேசுறாங்களே தவிர்த்து பாஜகவை எந்த விதத்திலையும் இவங்க வந்து என்ன பண்ணல, தாக்கி பேசவில்லை, தீர்மானங்கள் நிறைவேற்றல. அதாவது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஊருக்கா தொட்டுக்கின மாதிரி தான் பாஜகவை ஒரு சில இடங்கள்ல வந்து கண்டிச்சாங்களே கண்டி. ஆனா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிக்கவே இல்லை அப்படின்றதுதான் ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு உறுதிப்பட சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமி தீர்மானங்கள்ல பாஜக வந்து முழுமையா அதிகாரத்தோடு ஆளுமையோடு எதிர்த்தாருன்னா இல்ல, திமுகவை எதிர்த்தாரே கண்டி பாஜகவை எதிர்க்கல அப்படின்றத ஒரு முக்கியமான செய்தியா இங்க பார்க்கப்படுகிறது. சோ இது எதனால இதுவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 2026 தேர்தல் வந்து பாஜக கூட இவங்க டைரக்டா கூட்டணி வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி தான் அரசல் பரசலா செய்திகள் வருது. இதை நம்ம கொஞ்சம் ரீவன் பண்ணி பார்த்தோம்னா, சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் சுரங்கப்பாதை விவகாரத்துல வந்து ஆக்ரோஷமா பேசினாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா அதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல கனிம வளங்கள் சட்ட திருத்தத்துல வந்து ஒரு சில சேஞ்சஸ் உண்டு பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மசோதாவை ஆதரிச்சு பேசினவர் தான் அதிமுக எம்பி தம்பிதுரை. அங்க ஆதரிச்சுட்டு வந்து இங்க சட்டசபையில இருந்து கபடு நாடகம் போடுறாருன்றத வெட்ட வெளிச்சமா உறுதி காட்டினாங்க தமிழ்நாடு அரசு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத்ல உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து என்ன பண்ணாருன்னா சிறுபான்மையினர் வந்து ரொம்ப இழிவா பேசியிருந்தாரு. சோ அந்த விவகாரத்துல அந்த நீதிபதியை வந்து பதவி விலகணும், அந்த நீதிபதி பதவி விலகிறதுக்கு தீர்மானங்கள் கொண்டு வந்து கையெழுத்துக்கள்லாம் இட்டாங்க நம்ம இந்தியா கூட்டணி எம்எல்ஏக்கள். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவையில
நம்ம அதிமுக சார்ந்த எம்பிகள் வந்து சைனே போடல, அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க, வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. சோ இதுலயும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வந்து உறுதுணையா தான் இருந்திருக்காங்களே கண்டி பாஜகவுக்கு வந்து ஆதரவா தான் செயல்பட்டு இருக்காங்களே, எதிரா செயல்பட்டதா எங்குமே தெரியல. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் கோர்த்து பார்க்கும்போது 2026ல இவர் வந்து கண்டிப்பா வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு. பொதுக்குழுல கூட தொண்டர்கள்கிட்டயும் மேல்மட்ட நிர்வாகிகள் கிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க கூட்டணி பத்தி கவலை கிடையாதீங்க, உங்களுடைய கூட்டணி நீங்க வந்து யாரு கூட கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த கூட்டணி நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து பெரும்பாலானோர், அதாவது நீங்க வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு எஸ்பி வேலுமணி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தா நம்ம வந்து ஒரு சில இடங்கள் சீட்டுகள்லாம் வாங்கியிருக்கலாம், ஆனா நீங்க பாஜக கூட கூட்டணி வைக்காததுதான் இந்த பெரும் தோல்விக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதை வந்து ஆதரித்து நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கெல்லாம் முன்மொழிந்தாங்க. நம்ம அண்ணாமலை கூட என்ன பண்ணாரு, கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்பவே வந்து கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்பட்டது. ஆனா அதுல இருந்து அதிமுக என்ன பயணிச்சாங்கன்னா, பாஜக கூட கூட்டணி வைக்கணும், பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்லயே என்ன பண்ணியிருந்தாங்க, போயிருந்தாங்க. இப்ப 2026ல கண்டிப்பா பாஜக கூட அதிமுக கூட்டணி வைக்குது, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை இவங்க தூண்டில் போட்டு பார்த்தாங்க, விஜய் நெத்தியடி வச்சுட்டாரு. திராவிட கட்சிகள் சார்ந்த எந்த கட்சிகளை கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம், அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டோம். அரசல் புரசலா செய்திகள் வரத வந்து இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, திட்டவட்டமா நான் சொல்றேன், அதிமுக கூட திமுக கூட கூட்டணி இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டாரு. நாம் தமிழர் கட்சி என்ன பண்றாங்கன்னா, கூட்டணியே நான் வைக்காம தனித்து தான் நான் போட்டிடுவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு, நான் வந்து கூட்டணியே வைக்க மாட்டேன், தனித்து தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காரு. சோ இங்க வந்து கூட்டணி நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது. தமிழக வெற்றி கழகத்தை இலவு காத்த கிளிமேறி காத்து கொண்டிருந்தாங்க, அவங்கள என்ன சொல்லிட்டாங்க, திட்டவட்டமா சொல்லிட்டாங்க கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. திராவிட கட்சிகளை சார்ந்து மத்தவங்க யாருன்னா வந்தாலும் கூட்டணி வச்சுப்போம், திராவிட கட்சிகளுக்கு கூட்டணி வைக்க மாட்டோம்னு அவர் சொல்லிட்டாங்க. சோ இங்க பேலன்ஸ்டா இருக்கிறது இன்னொருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜக கிட்ட தான் நம்ம போய் விழுந்தாகணும். ஏன்னா 2026 எலெக்ஷன் வந்து அதிமுகவுக்கு முக்கியமான எலெக்ஷனோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நிரூபிச்சே ஆகணும். அவர் வந்து ஒரு நல்ல தலைமை, நல்ல பொதுச் செயலாளர், பவர்ஃபுல் பொதுச் செயலாளர் அப்படின்றத அவர் நிரூபிச்சே ஆகணும். அதுக்காக எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 முக்கியமான தேர்தல், 10th எக்ஸாம் மாதிரி, வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. அதனால எப்படியாச்சுன்னா கோல்மால் பண்ணி தில்லுமுள்ளு பண்ணி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் ஒரு பகல் கனவு கண்டிருக்காரு. சோ இதனால வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு 99% வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரிதான் ஒரு சில அரசியல் விமர்சகர்களும் கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026ல அதிமுக கூட கூட்டணி யாரு வைக்க போறாங்க. ஆனா ஒண்ணு, சிறுபான்மையர்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த சிஏ சட்டமா இருக்கட்டும், இப்போ அலகாபாத் அந்த நீதிபதி சிறுபான்மையினருக்கு எதிராக RSS மீட்டிங்ல சிறுபான்மையினருக்கு எதிராக பேசுனது, அந்த நீதிபதியை நீக்கிறது கூட இவங்க ஆதரவு வந்து சைன் மட்டும் தான் போட சொன்னாங்க, வேற என்ன போட சொன்னாங்க, அதுக்கும் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, சைன் போடாம விலகி விட்டாங்க. சோ தொடர்ந்து சிறுபான்மையின மக்களுக்கு வந்து அவதூறும் சிறுபான்மையினர்களுக்கு துரோகங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறது அதிமுக ஆட்சி அப்படின்றத திட்டவட்டமா என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா உரிச்சு காட்டியாச்சு. ஆனா பாஜக கூட அதிமுக கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா டிடிவி தினகரன் கூட என்ன சொன்னார்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக வந்தாதான் 2026 அவங்க சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய முடியும், இல்ல கட்டி சட்டமன்றத்துக்குள்ள கூட நுழைய முடியாது அப்படின்ற மாதிரி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என்ன பண்றாரு சொல்லிட்டாரு. ஒரு புறம் வந்து ஓபிஎஸ் என்ன பண்றாரு, இபிஎஸ் வெளியே போனா அதிமுக ஒன்றிணைஞ்சா நிச்சயமா வந்து அதிமுக வந்து 2026ல சட்டமன்றத்தில் நுழைஞ்சு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்காரு. ஆனா இதெல்லாம் போக எடப்பாடி பழனிசாமி அவங்கால விழுது இவங்கால விழுது, நம்ம போயிட்டு மோடி காலிலே விழுந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக போயிட்டு அவர் என்ன பண்ண போறாரு, கூட்டணி களம் கண்டு 2026 எலெக்ஷன் அமைச்சு ஆட்சியை பிடிக்கிறாரா இல்ல கோட்டைக்குள்ள நுழையாம வெளியே நின்று வேடிக்கை பார்க்க போறாருன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு மும்முனை போட்டியா தான் இருக்கும். அதிமுகன்றது ஏதாவது ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துருவாங்க. சோ டிவிகே, பாஜக அண்ட் திமுக இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா திமுகன்றது அது ஒரு தனி இடம், அது ஒரு தனி ஒரு வழியில வந்து அவங்க எல்லாமே கரெக்டா செயல்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து எதுவுமே வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சோ அடுத்து 40க்கு 40 பார்த்தா மாதிரி அடுத்தும் அவங்க வந்து வெற்றி களம் காணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். சோ இதெல்லாமே வந்துட்டு கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி அரசியல் களத்துல நிறைய நிகழ்வுகள் தினம் தினம் நடக்குது. நம்மளும் வந்து அதை நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.